ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நான் செய்து காட்ட போகிற ரெசிபி போலோ சுனாமி கேக் என்ற ஒரு கேக் ரெசிபி தான். இந்த ரெசிபி வந்து சலீஸ் வெல்த் என்ற சேனல்லேருந்து இன்ஸ்பயர் ஆகி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இனி இந்த கேக் ரெசிபிக்கு என்னெல்லாம் தேவைன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்கோ. கேக் செய்கிறதுக்காக 100 கிராம் பட்டர் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி ஸ்டாண்ட் மிக்சரில் தான் செய்கிறேன். உங்கள்கிட்ட ஸ்டாண்ட் மிக்சர் இல்லாட்டிக்கு நீங்கள் ஹேண்ட் பிளெண்டரால் கூட இதே அளவில் செய்து கொள்ளுங்க. அடுத்ததான் நான் 90 கிராம் சுகர் எடுத்திருக்கேன். அதையும் போட்டுக்கொள்கிறேன். ரெண்டையும் நல்லா பீட் பண்ணி கொள்ளுங்க. எந்த கேக் ரெசிபி செய்கிறேன்டாலும் பட்டரை வந்து ரூம் டெம்பரேச்சரில் வச்சு எடுத்து யூஸ் பண்ணி கொள்ளுங்க. பீட் பண்ணும்போது ஓரங்களில் இருக்கிற பட்டரையும் ஸ்பெச்சுலரால் எடுத்து விடுங்க. அப்போ தான் ஒன்றா சேர்ந்து எல்லாமே பீட் ஆகும். பட்டரும் சுகரும் நல்லாவே பீட் ஆனதுக்கு அப்புறமா நான் எடுத்து வச்சிருக்க 3 முட்டையையும் இதில் உடைச்சி போட்டுக்கொள்ள போகிறேன். முட்டையை சேர்த்து பீட் பண்ணி கொண்டு இருக்கும்போதே நான் 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா சுகரை இதோடு சேர்த்து கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கலவை சூப்பராக ரெடி ஆகிட்டுது. இது பீட் ஆகிறதுக்கு எனக்கு 15 நிமிஷம் எடுத்துச்சுது. இனி இதுக்கு தேவையான ட்ரை இன்க்ரீடியன்ஸை இதில் போட்டு எப்படி கேக் செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்கோ. இந்த பட்டரில் நான் வந்து 100 கிராம் மைதா மாவு எடுத்திருக்கேன். அதை போட்டுக்கொள்கிறேன். எல்லாத்தையுமே நீங்கள் சலித்து சேர்த்துக்கொள்ளுங்க. அடுத்ததாக 20 கிராம் கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். அதையுமே சேர்த்துக்கொள்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர். எல்லாத்தையுமே நான் சலித்து சேர்த்துக்கொள்கிறேன். எல்லாத்தையுமே சேர்த்து ஃபோல்ட் அண்ட் கட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. நீங்கள் இதெல்லாம் செய்ய ஆரம்பிக்கும் போதே உங்களோட அவனை 180 டிகிரி செல்சியஸில் ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய கேக் கலவை வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டுது. இந்த கேக் ரெசிபி செய்கிறதுக்காக நான் இதை போல் கேக் ரிங் எடுத்திருக்கேன். இது 16 சென்டிமீட்டர்லேருந்து 30 சென்டிமீட்டர் வரைக்கும் விரித்து கேக் செய்து கொள்ளலாம். இன்றைக்கு நான் 16 சென்டிமீட்டர் கேக் தான் செய்ய போகிறேன். நார்மல் கேக் தட்டு மாதிரி இது கீழே வந்து தட்டு இருக்காது, இப்படி ஓப்பனாக தான் இருக்கும். இந்த கேக் ரிங்கின் ஓரங்களில் பட்டர் தடவி நான் செய்த கேக் கலவையை அதில் போட்டுக்கொள்கிறேன். ஸ்பெச்சுலரால் அதை கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு 180 டிகிரி செல்சியஸில் 30 நிமிஷம் பேக் பண்ணி எடுக்கலாம். இது பேக் ஆகிற வரைக்கும் இதுக்கு தேவையான வெனிலா க்ரீம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். வெனிலா க்ரீம் செய்கிறதுக்காக 90 கிராம் சுகர் எடுத்திருக்கேன். 500 மில்லிலிட்டர் பால், 1 சிட்டிகை உப்பு, 3 முட்டையின் மஞ்சள் கரு, 45 கிராம் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா சுகர், 320 கிராம் பட்டர். பட்டர் வந்து இப்போ தேவையில்லை, லாஸ்ட்டாக தான் யூஸ் பண்ணுவோம். அதனால் பட்டரை இப்போ எடுத்து வச்சுக்கொள்ளலாம். முதலாவதாக எல்லா பொருட்களையும் மிக்ஸ் பண்ணி கொள்ளலாம். நான் எடுத்து வச்சுருக்க கார்ன்ஃப்ளவரை போட்டுக்கொள்கிறேன். அதோடவே நான் சுகரையும் சேர்த்துக்கொள்கிறேன். ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டு இருக்கும்போதே நான் 1 சிட்டிகை உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். எந்த ஒரு இனிப்பான பொருளுக்கும் உப்பு சேர்க்கும்போது அதோட சுவை வந்து இன்னும் கூடுதலாக காட்டும். அடுத்ததான் நான் எடுத்து வச்சுருக்க வெனிலா சுகரை சேர்த்துக்கொள்கிறேன். இதை கலந்து கொண்டு இருக்கும்போதே முட்டை மஞ்சள் கருவை இதோடு சேர்த்து கொள்கிறேன். மஞ்சக்கருவை சேர்த்து கொஞ்சம் கலந்து விட்டதுக்கு அப்புறமா நான் எடுத்து வச்சிருக்க பாலை இதோடு சேர்த்து எல்லாத்தையும் கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டு கொள்கிறேன்.
எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா திக்கான பதம் வர வரைக்கும் அடுப்பில் வச்சு எடுத்துக்கொள்ளலாம். வாங்கோ. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நீங்கள் ஒரு விஸ்கால இதை கலந்து விட்டு கொள்ளுங்க. இதில் வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கிறதால இது சீக்கிரமாகவே திக்கான பதத்துக்கு வந்துடும். ஒரு புடிங்கின பதத்துக்கு வரும்போது நீங்கள் அடுப்பில் இருந்து இறக்கினா சரியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் செய்த வெண்ணிலா க்ரீம் வந்து சரியான பதத்துக்கு வந்துட்டுது. இதை அடுப்பில் இருந்து இறக்கி கொள்ளலாம். இந்த வெனிலா க்ரீம் நல்லா ஆறினதுக்கு அப்புறமா தான் கேக்குக்கு மேலே அப்ளை பண்ண முடியும். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி இதோட மேற்பகுதி காயாமல் இருக்கிறதுக்காக நான் பொலித்தீன் ரப்பால் மூடி வச்சுக்கொள்ள போகிறேன். இது நல்லா ஆறுற வரைக்கும் அடுத்ததாக சாக்லேட் கனாச்சுக்கு என்னெல்லாம் தேவைன்னு சொல்லி பார்க்கலாம். வாங்கோ. 350 மில்லிலிட்டர் பால், 200 மில்லிலிட்டர் விப்பிங் க்ரீம், 300 கிராம் டார்க் சாக்லேட், 250 மில்லிலிட்டர் கண்டென்ஸ் மில்க், 200 மில்லிலிட்டர் சவர் க்ரீம், 15 கிராம் கார்ன்ஃப்ளவர். ஒரு கடாயை அடுப்பில் வச்சு விப்பிங் க்ரீமை போட்டுக்கொள்கிறேன். அதோடவே நான் எடுத்து வச்சிருக்க பாலையும் சேர்த்துக்கொள்கிறேன். அடுத்ததாக நான் எடுத்து வச்சுக்க கார்ன்ஃப்ளவரையும் சேர்த்துக்கொள்கிறேன். இதை வந்து விஸ்கால நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கொள்ளுங்க. இதில் சேர்த்துருக்க கார்ன்ஃப்ளவர் வந்து நல்லா கரைஞ்சி லேசான திக்கான பதம் வர வரைக்கும் இதை காய்ச்சி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் எல்லாம் நல்லா கரைஞ்சி இது ஒரு திக்கான பதத்துக்கு வந்திருக்கு. ஆகவும் திக்கான பதமாகவும் இல்லை, தண்ணி பதமாகவும் இல்லை, ஒரு லேசான பதமாக வந்திருக்குது. இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுருக்க கண்டென்ஸ் மில்கை ஆட் பண்ணி கொள்கிறேன். கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணி கொஞ்சமாக கலந்து விட்டதுக்கு அப்புறமா நான் எடுத்து வச்சுருக்க சாக்லேட்டை இதோடு ஆட் பண்ணி கொள்கிறேன். இந்த நேரம் வந்து நீங்கள் அடுப்பை மீடியம் லோ ஹீட்லேயே வச்சுக்கொள்ளுங்க. இந்த பால் வந்து சூடான பால்ன்றதால சாக்லேட் லேஸாகவே உருகிடும். நீங்கள் அடுப்பை ஹை ஃப்ளேமில் இல்லாட்டிக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சாக்லேட் வந்து கருகின மாதிரி ஆகிடும். அதனால மீடியம் லோ ஹீட்டில் வச்சே இதை செய்து கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் சேர்த்த சாக்லேட் எல்லாம் நல்லாவே மெல்ட் ஆகிட்டு இந்த ஸ்டேஜில் நான் எடுத்து வச்சுக்க சவர் க்ரீமை சேர்த்துக்கொள்கிறேன். சவர் க்ரீம் எல்லாம் நல்லாவே இந்த கலவையோட மிக்ஸ் ஆகணும். நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதை அடுப்பில் இருந்து இறக்கி கொள்ளலாம். சாக்லேட் கனாச் சூப்பராக ரெடி ஆகிட்டுது. இதை அடுப்பில் இருந்து இறக்கி கொள்ளலாம். வெனிலா க்ரீம் செய்யும் போது ஒரு பாத்திரத்தில் வச்சு ஆற வச்சது போல் இதையுமே ஒரு பொலித்தீன் ரப்பால் மூடி ஆற வைக்கலாம். இருபது நிமிஷம் போல் இது இப்படியே இருந்து ஆறட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் செய்து வச்ச வெனிலா க்ரீம் வந்து சூப்பராக ஆறி ரெடியாக இருக்குது. இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். முதல்ல எடுத்து வச்சிருந்த 320 கிராம் பட்டரை இப்போ பீட் பண்ணி கொள்ளலாம்.
இந்த பட்டர் இப்போ போடும்போது yellow கலரில் இருக்குது. இது கலர் மாறி ஒயிட் கலர் ஆகிற வரைக்கும் நீங்கள் பீட் பண்ணி எடுத்தீங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பட்டர்ன்ற கலர் ஒயிட் கலராக மாறிட்டுது. இது சரியான பதம். இதில் நான் செய்து வச்சிருந்த வெனிலா க்ரீமை சேர்த்து கொள்ள போகிறேன். இந்த வெனிலா க்ரீம் பட்டரோட நல்லா சேர்ற வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் சேர்த்த பட்டரும் க்ரீமும் நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பராக ரெடி ஆயிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் செய்த கேக்கும் நல்லா ஆறி சூப்பராக ரெடியாக இருக்குது. இதை ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை போல் பொலித்தீன் ஒன்று எடுத்திருக்கேன். இந்த கேக்கை சுற்றி நான் கவர் பண்ணி கொள்ள போகிறேன். இதை போல் கவர் பண்ணும்போது இந்த பொலித்தீன் வளையாமல் அப்படியே நிற்கணும். இதை மாதிரி பொலித்தீன் ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க. சலோ டேப்பால் நான் இந்த கவர் பண்ணினதை ஒட்டிக்கொள்கிறேன் கலராமல் இருக்கிறதுக்காக. இந்த கேக் ரெசிபி கொஞ்சம் மாதங்களுக்கு முதல்ல ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருந்துச்சு. இதை புல்மி அப் கேக்குன்னு கூட சொல்லுவாங்க. இதை பார்த்ததுமே எனக்கும் செய்து பார்க்கணுமென்று ரொம்ப ஆசையாக இருந்ததால் நான் இதை ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். இது ரொம்ப சூப்பராகவே வந்திருந்துச்சு. இது இன்னும் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கிறதுக்காக நான் கேக் வளையத்தையும் இதில் செட் பண்ணி கொள்கிறேன். அடுத்ததாக நான் இதுக்கு மேலே போடுறதுக்காக நான் செர்ரி பழம் எடுத்திருக்கேன். இதில் ஸ்ட்ராபெரி பழம் கூட சேர்த்து கொள்ளலாம். ஆனால் எனக்கு கேக் கூட செர்ரி பழம் சாப்பிட்றது ரொம்பவே பிடிக்கும்ன்றதால நான் செர்ரி பழம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஸ்ட்ராபெரி விருப்பம்னா நீங்கள் ஸ்ட்ராபெரி கூட சேர்த்து கொள்ளலாம். இதுக்கு மேலே நான் செய்து வச்ச வெனிலா க்ரீமை ஸ்ப்ரெட் பண்ணி கொள்ள போகிறேன். நான் கட் பண்ணி வச்சிருந்த அடுத்த பாதி கேக்கை இதுக்கு மேலே வச்சுக்கொள்கிறேன். அடுத்த லேயராக நான் செய்து வச்ச வெனிலா க்ரீமை போட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக நான் இதில் போட்டிருந்த கேக் ரிங்கை கலட்டி எடுத்துக்கொள்கிறேன். இந்த கேக்கை ஒரு 2 ஹவர்ஸுக்கு இந்த க்ரீம் எல்லாம் நல்லா செட் ஆகிற வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் செய்து வச்சுருந்த சாக்லேட் கனாச் சூப்பராக ஆறி ரெடியாக இருக்குது. நான் செய்து வச்ச கேக்கும் 2 ஹவர்ஸுக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துட்டேன். அதுவுமே செட் ஆகி ரெடியாக இருக்குது. மேலே கொஞ்சமாக தூவுறதுக்காக சாக்லேட் ஸ்ப்ரிங்கிள்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ நான் செய்து வச்ச சாக்லேட் கனாச்சை மேலால் போட்டுக்கொள்கிறேன். அதுக்கு மேலே சாக்லேட் ஸ்ப்ரிங்கிள்ஸை போட்டு நான் இந்த பொலித்தீன் கவரை மேலால் எடுத்துக்கொள்ள போகிறேன். இந்த பொலித்தீன் கவரை எடுக்கும்போது நான் கொஞ்சமாக பயந்து கொண்டே எடுத்தேன், எப்படி வருமோன்னு தெரியாமல். ஆனால் சூப்பராகவே வந்திருந்துச்சு. நான் போட்ட சாக்லேட் கனாச் கொஞ்சம் அதிகமானதால் எனக்கு வெளியிலேயும் போயிட்டுது. இந்த கேக் பார்க்குறதுக்கு தான் சுனாமி மாதிரி கொடூரமாக இருக்குது. ஆனால் சாப்பிட்றதுக்கு நிஜமாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு.